கப்பகுதியில 3 டாட் வந்து தைக்க போறோம். ஓகேங்களா? 3 டாட் தைக்கணும் அப்படின்னா 2 முக்கியமான அளவுகள் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 2 முக்கியமான அளவுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா பிளவுஸோட சைஸும் பிளவுஸோட முழு உயரமும் தேவைப்படும். இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 38 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட் பாத்தீங்கன்னா 14.75. ஓகேங்களா? 14.75 வருது. ஓகேங்களா? இதை இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ 38 இன்ச் சைஸுக்கு கிராஸ் அகலம் 3.75 குறிச்சுக்கலாம். கீழ இருந்து மேல் உயரம் பாத்தீங்கன்னா 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி நேரா லைன் போட்டுக்கலாம். கீழ இருந்து 3 இன்ச் வருது அப்படின்னா நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் 14.75 இன்ச் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடுமே 38 இன்ச் பிளவுஸோட சைஸுக்கு கிராஸ் அகலம் 3.75 இன்ச் குறிச்சுக்கலாம். கீழ இருந்து மேல் உயரம் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் உயரம் தெரியணும் அப்படின்னா பிளவுஸோட முழு உயரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிராஸ் அகலம் தெரியணும் அப்படின்னா பிளவுஸோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த லைனுக்கு நேராவே பாருங்க அழகா வந்து கிராஸ வந்து 2ஆ மடிச்சுக்கலாம். இப்ப இதோட அகலம் வந்து எவ்வளவு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தைக்க போற கிராஸ் பாத்தீங்கன்னா உருண்டையான கப் தான் நம்ம வந்து தைக்க போறோம். உருண்டையான கப்புக்கு 1 இன்ச் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நார்மல் கப்புக்கு வேற அளவும் ஊசியான கப்புக்கு வேற அளவும் இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஃபார்முலா வந்து பாத்துக்கங்க. நுனி பகுதியில எப்போதுமே கெட்டி தையல் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நூலையுமே ஒட்ட வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 இன்ச் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்ப பின்பக்கமா திருப்பி அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய அந்த பிசுறு பகுதியை ஒரு 1/2 இன்ச் ஹைட்ல கிராஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2வது தையல் போடும் பொழுது கெட்டி தையல் போட்டு 2வது தையல் போட்டுக்கலாம். நுனி பகுதியில ஒட்டவே நூலை கட் பண்ணக்கூடாது. இப்ப 2வது கிராஸ் பாத்தீங்கன்னா ஆம்கோல் சைடு தான் நம்ம வந்து புடிச்சு தைக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அந்த மேல பாத்தீங்கன்னா அகலம் 4 கோடு வர்ற மாதிரி அந்த அகலத்துல நம்ம வந்து தச்சுட்டு பாருங்க டிஸ்டன்ஸ் வந்து 38 சைஸுங்கிறனால 2 இன்ச் எடுத்துக்கலாம். நுனி பகுதியில வளைச்சு தைக்காம அப்படியே நேராவே தச்சுட்டு நுனி பகுதியில நூலை ஒட்ட கட் பண்ணாம ஒரு 3/4 இன்ச் விட்டே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்ப 3வது கிராஸ் பாத்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும். 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது டாட் பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸுமே பாத்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்துக்கணும். மேல அகலம் பாத்தீங்கன்னா அதே 4 கோடு அந்த அகலத்துல இந்த மாதிரி நேரா தச்சு. இப்ப ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் பாருங்க நம்மளுக்கு 2 இன்ச் கரெக்டாவே கிடைச்சிருக்கு. இப்ப இத நம்ம உடம்புல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு கரெக்டா இருக்கும்.